ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக கம்பல்சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நர்ச்சரிங் ஒன்று பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நர்ச்சரிங்னா என்ன, நர்ச்சரிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, நர்ச்சரிங் என்ன மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணணும், அதை பத்தி வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் சேனல்ல கவர் பண்றோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்றோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பிசினஸ் கம்பல்சரியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க பிசினஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லீடை கலெக்ட் பண்றாங்க. பட் ஆனால் இங்க நர்ச்சரிங் ஒரு ப்ராசஸே எல்லாரும் மறந்துடுறாங்க. ஸோ நர்ச்சரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு கஸ்டமர் எடுத்தவொடனே உங்ககிட்ட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாரு. ஸோ அது அவருக்கு ஃபர்ஸ்ட் உங்க மேலே ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்க ப்ராடக்ட்டை பற்றி அவருக்கு எஜுகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்கேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவர் உங்ககிட்ட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம நர்ச்சரிங் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களை எஜுகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதா அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது எப்படி அவரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு நீங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவரோட என்கேஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்ணணும். இதுதான் நர்ச்சரிங் ப்ராசஸ். இந்த நர்ச்சரிங் ப்ராசஸ் நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? ஆக்சுவலா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீங்க நர்ச்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் லீடு வந்த உடனே நீங்க உடனே என்ன பண்ணணும், உங்க கஸ்டமரை நர்ச்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நர்ச்சரிங் என்ன மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலா பார்த்தா இப்போதைக்கு மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ண டூல் பார்த்தீங்கன்னா ரெண்டே தான். ஒன்னு வாட்ஸ்அப், இன்னொன்னு இமெயில். ஸோ நீங்க ஒரு B2C இருந்தா கண்டிப்பா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க. அதே B2B இருந்தா கம்பல்சரி பாத்தீங்கன்னா நீங்க இமெயில் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்றதா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் என்னோட கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட் ரன் பண்ணும்போது நர்ச்சரிங் டூல் இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஸோ நர்ச்சரிங் டூல் இருந்தால் மட்டும்தான் அங்கே கன்வர்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நர்ச்சரிங் டூல் இல்லைன்னு வச்சுக்கல, கன்வர்ஷன் ரொம்ப லோவாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் டெலிகாலை வச்சு ஃபாலோ பண்ணா டெலிகால் கண்டினியூஸாக 3rd டே வரையும் ஃபாலோ பண்ணுவார். 5th டே அவர் மறந்துடுவார். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தா அந்த லீடோட ஃபாலோப்பே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்றேன், மேக்ஸிமம் நீங்க உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீங்க நர்ச்சரிங் டூல் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஒரு B2C இருந்தா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க, B2B இருந்தா கம்பல்சரி நீங்க மெயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஐ ஓப்பன் ரேட் ஆல்ரெடி அதை பத்தி நிறைய பேசியிருக்கும். ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு லீடு வந்த உடனே டக்குன்னு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ஓப்பன் ரேட் ரொம்ப ஹையா இருக்கும். அதுக்கப்புறமா ரியல் டைம் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ ஏதாச்சும் வாட்ஸ்அப்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரிப்ளை பண்ணலாம், அவங்க ஏதாச்சும் கேட்டால் டக்குன்னு நம்ம ரிப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் மல்டிமீடியா ரீச். ஆக்சுவலி இங்க நீங்க PDF ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம், இமேஜ் ஷேர் பண்ணலாம், கண்டென்ட் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இமீடியட்டா உங்களால பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஷேர் பண்ண முடியும். ஸ்ட்ராங் CTR கம்பேர்ட் டு இமெயில் மார்க்கெட்டிங்கோட இங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்ல கிளிக் த்ரூ ரேட் அதிகமா இருக்கும், ஓப்பன் ரேட்டும் அதிகமா இருக்கும், கிளிக் த்ரூ ரேட்டும் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு மெயில் மார்க்கெட்டிங்கோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பாசிபிள். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க பிசினஸ்க்காக நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தா கம்பல்சரி நீங்க ஆட்டோமேட் பண்ணுவீங்க. அந்த ஆட்டோமேஷனுக்காக நீங்க இந்த வாட்ஸ்அப் API பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ வாட்ஸ்அப் API பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால் கம்பல்சரி உங்களோட சிஸ்டத்தை ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி B2C டைரக்டா நீங்க கஸ்டமருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் MSME ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலரா அவங்க கிளைண்டோட டச் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க ரெகுலர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதாவது எஜுகேஷன் நீங்க ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இ-காமர்ஸ், ரீட்டைல், ஃபினான்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்க இதை வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் API ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. உங்க பிசினஸால அதை அஃபோர்ட் பண்ண முடியும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. பிகாஸ் இங்க டூல் காஸ்ட் ஒன்று இருக்கும், பர் மெசேஜ் காஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களால் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ண முடியும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த நர்ச்சரிங் டூல், அதாவது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு B2B பிராண்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் டார்கெட் பண்ண போகிற ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க நீங்கள் மெயில் மூலமாக ரீச் அவுட் பண்ணாதான் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் நர்ச்சரிங் டூலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கோட. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இமெயில் மார்க்கெட் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் பிராண்டிங். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிங்க்டின் எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்காக யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இமெயில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஆட்டோமேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த இமெயில் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பிசினஸ் நீங்க கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு டூலை வச்சு நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். அப்புறம் நீங்க லாங் டேர்ம் ஃபார்ம் கண்டென்ட்லாம் நீங்க ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெயில் ஐடி யூஸ் பண்ணலாம். இங்க ஓப்பன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் கம்பேர் டு வாட்ஸ்அப்போட. பிகாஸ் இங்க நீங்க மெயில் அனுப்புனா அந்த ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும் கண்டிப்பா ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவே நீங்க டைரக்டா கஸ்டமர்ஸ் ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க ஓப்பன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். பட் ஆனா நீங்க ஒரு B2B இருந்தா கண்டிப்பா மெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நீங்க B2B பிசினஸ் எல்லாருக்குமே சூட் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒரு கன்சல்டண்டா இருக்கீங்க, ஃபினான்ஸ் ஓரியன்டட் அட்வைசரா இருக்கீங்க, ஸோ அப்படின்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் லாங் டேர்ம் பிராண்டிங்காக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்க மெயில் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெயில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இது எல்லாமே ஒரு B2B பிசினஸ் ஓனரா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ மெயில் சிம்ப் இருக்கு, கன்வெர்ட் கிட் இருக்கு, ஜோவோ இருக்கு, அப்புறம் சென்டின் ப்ளூ இருக்கு. ஸோ இது ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்க நர்ச்சரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு B2B இருந்தாலும் சரி இல்ல B2C இருந்தாலும் சரி கம்பல்சரி ஒரு நர்ச்சரிங் டூல் இருக்கும். நீங்க என்ன நர்ச்சரிங் டூல் யூஸ் பண்ணி சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் லெவன்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.